ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா, திருப்பதி, திருச்சானூர் அண்ட் நான் போகிற கோயில்கள்லாம் கூட சாப்பாடு எங்கே நல்லா கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷனும் நம்ம சேனலில் அப்பப்போ ஷேர் பண்ணிட்டு வரேன். இந்த வீடியோவில் திருச்சானூரில் அந்த மாதிரி ஒரு பெஸ்ட்டு ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குங்கிறத பற்றின இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுறேன். கோயில் கிட்டேயே இப்போ நம்ம இருக்கிற இடத்துலையே லெஃப்ட் சைடில் திருநெல்வேலிக்காரங்க கடை வச்சுருக்குறாங்க. உமாசங்கர் டிஃபன் ஷாப்புன்னு சொல்லிட்டு இவங்க ஈவினிங் மட்டும்தான் இப்போ ஓப்பன் பண்ணுறாங்க. இவங்களோட சிஸ்டர் இந்த ஸ்ட்ரீட்டுக்கு அந்த சைடில் ஷாப் வச்சுருக்காங்க. அவங்க மார்னிங்கில் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த கோபுரத்துக்கிட்டேயே ஆனந்த பவன் நினைக்கிறேன், அங்கே கூட ஃபுட்டு நல்லாயிருக்கு. அந்த அக்கா நல்லா வீட்டு சாப்பாடு மாதிரி சமைச்சு கொடுப்பாங்க. இப்போ நீங்கள் லெஃப்ட் சைடில் பார்க்குறதுல ஒரு சின்ன ரெஸ்டாரண்ட், அது உட்காந்து சாப்பிட்லாம். மீடியமாக இருக்குது டேஸ்ட் அண்ட் காஸ்ட்டு கூட. இது ரெண்டுமே கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்டில் இருக்கிற ஸ்ட்ரீட்லேயே இருக்குது. திருச்சானூர்லேயும் டிடிடியோட அன்னப்பிரசாத பில்டிங் இருக்குது. சாப்பிட்டுட்டு வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். கோயில் கோபுரத்துலேருந்து தொல்லப்பா கார்டன்ஸ்க்கு நடந்து போவோம். அந்த தொல்லப்பா கார்டன்ஸ் இருக்கிற இடத்துல தான் அன்னப்பிரசாத பில்டிங் இருக்குது. அங்கே மத்தியானமும் நைட்டும் லன்ச் கொடுக்குறாங்க. திருமலாவில் கொடுக்குற மாதிரி உட்கார வச்சு இலை போட்டு சாப்பாடு பரிமாறுறாங்க. அந்த பில்டிங்க்கு எப்படி போகணுன்ட்டும் வீடியோ ஷேர் பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓரளவுக்கு கார் பார்க்கிங்கோட ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் வேணும், ஃபுட்டும் நல்லா இருக்கணும் அப்படின்னா திருச்சானூரில் இந்த PS4 இப்போ ரீசெண்டாக சாப்பிட்டேன், நல்லா இருக்குது டேஸ்ட். திருப்பதியிலேருந்து திருச்சானூருக்கு போகிற வழியில் பிரிட்ஜு வரும். அந்த பிரிட்ஜுக்கிட்ட தான் PS4 இருக்குது. ஆல்ரெடி திருப்பதியில் இருக்கிற PS4 ஃபுட் ரிவ்யூ ஷேர் பண்ணியிருக்கேன். அதை கம்பேர் பண்ணுறப்போ இந்த ரெஸ்டாரண்ட் கொஞ்சம் பெருசாக தான் இருக்குது. PSனா பெரம்பூர் ஸ்ரீனிவாசா, சென்னையில் இருக்குது, திருப்பதியில் இருக்குது, திருச்சானூரில் இருக்குது. ஃபுட்டு எப்பயுமே இங்கே ஸ்டாண்டர்டாக நல்லாயிருக்கும், ஆனால் கொஞ்சம் காஸ்ட்லி தான். இருந்தாலும் ஒரு ஏசி ரெஸ்டாரண்ட் இந்த மாதிரி ஒரு ஆம்பியன்ஸில் வேணும் அப்படின்னா நம்ம இங்கே ட்ரை பண்ணலாம். டிஃபன் கூட சாப்பிட்ருக்கேன். இப்போ ரீசெண்டாக திருச்சானூரில் லஞ்சு சாப்பிட்டேன். டேஸ்ட் நல்லா இருந்தது. பட் ஃபுட் எல்லாமே கொஞ்சம் காஸ்ட்லியாக தான் இருக்கும். இருந்தாலும் ஏசி ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டேஸ்ட்டாக சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஃபுட்டு வேணும் அப்படின்னா ரேட் ஓகேவாக தான் பட்டது. நீங்கள் சாப்பிட்ருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணுங்கள். திருச்சானூரில் எனக்கு மீல்ஸ் சாப்பிட்டது செம்மையாக இருந்தது டேஸ்ட். ஒரு ஸ்பெஷல் சவுத் இண்டியன் தாலி 250 ரூபா சொல்கிறாங்க. எல்லாமே அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. பாம்பே மீல்ஸ் 240 ரூபா போல். நீங்கள் ஸ்பெஷல் மீல்ஸாக வாங்கிட்டிங்கன்னா அன்லிமிட்டடாக கொடுக்குறாங்க. நல்லா பசியில் போனால் செம்மையாக சாப்பிட்லாம். நிறைய ஐட்டம்ஸோட ஸ்பெஷல் மீல்ஸ் கொடுக்குறாங்க. லிமிட்டட் மீல்ஸும் இருக்குது. அதே மாதிரி பாம்பே தாலி கூட ரொம்ப நல்லா இருந்தது. நாங்கள் ஒரு பாம்பே தாலி ஒரு ஸ்பெஷல் மீல் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம். டேஸ்ட் நல்லா இருந்தது ஷேர் பண்ணி சாப்பிட்றதுக்கு. ஸோ திருச்சானூர்கிட்ட இந்த ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு ஏசி கார் பார்க்கிங்கோட ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய வெரைட்டிஸ் நாங்கள் ட்ரை பண்ணல. லன்ச் டைமில் மீல் தான் சாப்பிட்டோம். பட் இது ஆல்ரெடி 2-3 இடத்துல இருக்குது. அங்கெல்லாம் பிரேக்ஃபாஸ்ட்டு டிஃபன் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்ருக்கேன். டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ஆக்சுவலாக நீங்கள் கோயில்கிட்டே சாப்பிட்ணும் அப்படின்னா இப்போ இதுக்கு முன்னாடி சொன்ன ஷாப் உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும். இல்லை ஏசி மாதிரி உட்காந்து சாப்பிட்றதுக்கு ரெஸ்டாரண்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். நிறைய ஐட்டம்ஸ் வச்சுருக்குறாங்க. நாங்கள் அதெல்லாம் ட்ரை பண்ணல, மீல்ஸ் மட்டும்தான் சாப்பிட்டோம். ஈவன் ஸ்நாக் ஐட்டம் கூட நிறைய வச்சுருக்காங்க. சாட் ஐட்டம்ஸ் இருக்குது. வேறு என்ன ரெஸ்டாரண்ட் திருச்சானூரில் இருக்குதுன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுறேன். பட் இது எனக்கு ஓகேவாக இருந்தது. நாங்கள் அந்த அக்கா கடையில் தான் சாப்பிட்றது எப்போவுமே. ஃபேமிலியாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோடோ வந்தால் இந்த மாதிரி ரெஸ்டாரண்ட்டில் ட்ரை பண்ணுறது. பட் வர்த்தாக தான் இருந்துச்சு. 250 ரூபானாலும் ஸ்பெஷல் மீல்ஸ் நல்லா பசியோடு போகிறப்போ செமையாக இருந்தது. பாயசத்துலேருந்து ஐஸ்கிரீம் வரைக்கும் கொடுக்குறாங்க மீலில். அண்ட் எக்ஸ்ட்ரா நம்ம எவ்வளோ வேணாலும் வாங்கிக்கலாம். ஸ்பெஷல் மீலில் திருப்பதியிலையும் எங்கள் ஃபுட் நல்லாயிருக்கும், டிடிடியோட அன்னப்பிரசாதம் ஓட சேர்த்து அப்படிங்கிறதும் வீடியோ ஷேர் பண்ணிக்கேன். திருமலாலையும் ஷேர் பண்ணிக்கேன், செக் பண்ணி பாருங்கள்.
இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வேறு ஏதாவது ரெஸ்டாரண்ட் உங்களுக்கு தெரிஞ்சாலும் ஷேர் பண்ணுங்கள். எஸ்எஸ்பி லைஃப் ஸ்டைல் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் எவ்ரிடே ரெகுலராக ஷேர் பண்ணிட்டு வரேன். திருப்பதி பற்றியும் நம்ம ஊரில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள், மற்ற ஸ்டேட்ஸில் இருக்கக்கூடிய முக்கியமான கோயில்கள் பற்றியும் நீங்கள் இந்த இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.